எனக்குள்ள ஒரு ஒரு கிரியை நடந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த மாதம் ஒரு 7 இரவு ஆண்டவர் என்னை இரவு ஜெபம் செய் என்று ஒரு உணர்வு கொடுத்தார். 7 இரவு ஜெபித்த பின்பு கூடுதலாக 2 இரவும் ஜெபிக்க உற்சாகப்படுத்தினார். அப்ப ஒரு நாள் இரவு ஒரு 1:30 மணி 2 மணி இருக்கும். நான் ஜெபம் செய்த அந்த தோட்டத்தை விட்டு வெளியில வந்தேன். ஒரு சிறிய பொருள் என்னுடைய கால் கீழே பட்டுச்சு. கர்த்தர் என்னோடு பேசினார். அதனை எடுத்து என்னுடைய பரிசுத்த வேதாகமத்தில் வைத்துக் கொண்டேன். அது என்ன தெரியுமா? தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். நீங்க ஆராதிக்கிற சமயத்துல அதை எடுத்து நான் ஆராதிக்கிற ஆண்டவரை. அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். என் கூட பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது அப்படியே காத்துல பறந்து வந்து என் கால்ல விழுது. ஏய், என்னுடைய சிறகு உன்னை மூடி இருக்கிறது. இது சாதாரண சிறகு கிடையாது. என் சிறகுக்கு கீழே உனக்கு பாதுகாப்பு உண்டு. இன்னைக்கு நம்ம ஜூம் மீட்டிங்ல ஆராதிக்கும் போது என் கையில நான் இதை வச்சு பாத்துருக்கிறேன். அல்லேலூயா. பேசுகிற ஒரு ஆண்டவர். அவர் நம்ம எல்லார்ட்டையும் பேசுவார். ஆண்டவருக்கு பிடிச்சாலு பிடிக்காதாலு கிடையவே கிடையாது. ரோமர் 2:11 தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. எல்லாரும் ஈக்குவலாக நேசிக்கிறார். ஒரே ரத்தம் சிந்தப்பட்டது, ஒரே பலி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ஜூம் மீட்டிங் ஆண்டவர் பல தேசங்களுக்கு ஆசீர்வாதம் வைப்பார். இது ஒரு தீர்க்க தரிசன ஜூம் மீட்டிங். இந்த பாடலும் தீர்க்க தரிசனம். ஏன்னா இங்க சிறகு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி இந்த அமெரிக்க தேசத்துக்காக ஜெபிப்பேன். அரிசோனா, அர்கன்சஸ், அப்படியே அலபாமா, அலாஸ்கா, கொலராடோ, கனெக்டிகட், அப்படியே 50 மாகாணங்களும் அப்படியே நாவில வந்துகிட்டே இருக்கும். அது மிஷிகன் சொல்லும் போது ரொம்ப குஷி ஆயிடுச்சு. மிஷிகன், மின்னசோட்டா, மிசௌரி, மிசிசிப்பி, அப்படியே மான்டனா, மேரிலாண்ட் அப்படியே வந்துகிட்டு இருக்கும். ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல ஒரு கிருபை நம்ம வாழ்க்கையில நல்ல ஜெபிக்கிற ஒரு ஆவி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையில நான் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்துட்டு உங்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு உங்கள்ட்ட இருக்கிற அபிஷேகத்தை நானும் பெற்றுக்கொண்டு ஒரு எழுப்புதலுக்காக கடைசி சுருக்கமாக என்னுடைய சாட்சியை நான் சொல்ல ஆசைப்படுறேன். எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரேயர் 13:10. ஒரே ஒரு வார்த்தை. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. இதுதான் ஆண்டவர் என்னோடு இடைப்படுகிற ஒரு காரியம். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பலிபீடம் என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியத்தை குறிக்கிறது, தொடர்பை குறிக்கிறது. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. என்ன ஒரு பெரிய ஹோப், நல்ல நம்பிக்கை. பலிபீடம் என்று சொல்லும் பொழுது அது தேவனை தொடர்பு படுத்துகிறது. ஒரு கணவன், ஒரு மனைவி 2 பேரும் இணையும் பொழுது பலிபீடம் ஆக்டிவாய் காணப்படும். தேவனுடைய வார்த்தை, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, இரண்டும் இணையும் போது அந்த பலிபீடம் ஆக்டிவாய் காணப்படும். ஆண்டவருடைய ஒரு ஆசை, உங்களுடைய பலிபீடத்திலும் என்னுடைய பலிபீடத்திலும் அவர் வருகை வருகிற வரைக்கும் அது கொழுந்து விட்டு எரிய வேண்டும். ஆண்டவருடைய ஆசை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த பலிபீடத்தின் காரியங்களை கொடுத்து பிராக்டிக்கலா நம்மளை மாத்த போறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முழு வேதாகமத்தில் முதலாவது பலிபீடத்தை கட்டிய நபர் நோவா. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். முடிந்தால் வாசிக்கவும்.
அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாய் பலியிட்டான். இந்த நோவா கட்டினார் முதல் பலிபீடம். நோவா என்ற பெயருக்கு அர்த்தம் ரெஸ்ட். யார் யார் பலிபீடம் ஆக்டிவாய் காணப்படுகிறதோ அவர்கள் எல்லா சூழ்நிலைகளும் இளைப்பாறுதலோடு இருப்பார்கள். இறந்த பிறகு எல்லாருடைய கல்லறையில் போட்டிருக்கும் RIP, ரெஸ்ட் இன் பீஸ். அது யார் வேணா போட்டுக்கலாம். உயிரோடு இருக்கும் பொழுது RIP, ரெஸ்ட் இன் பீஸ். அதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே கல்வாரி பலிபீடத்தில் பலியாக செலுத்தினார். நான் ஒரு வீட்டுல ஜெபம் நடத்தும் பொழுது அவங்க ரொம்ப தொடப்பட்டு எங்க வீட்டுக்கு RIPன்னு பேர் வச்சிடலாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், உங்க ஆவியில RIP இருந்தா போதும், வீட்டுக்கெல்லாம் வேண்டாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நோவா சுத்தமான சகல பறவைகள். ஒரு பலிபீடத்தின் முதல் குவாலிட்டி, நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது நம்முடைய பலிபீடம் வித்தியாசமாய் காணப்படும். என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக மகாபலிபுரம் கடற்கரை பகுதி அங்க போய் கடல்ல நின்றுகிட்டு எனக்கு கால் பண்றாரு. நான் உங்களுக்கு பண்ற கடைசி போன் தான் இந்த போனு. என்னாச்சு சொல்லுங்க. இல்லைங்க பிரதர், ஆண்டவருக்கு எனக்கு இருக்கிற தொடர்புல என்னுடைய மொபைல் ரொம்ப தடையாக காணப்படுகிறது. அதனால கடைசி ஒரு ஜெபம் பண்ணிட்டு இந்த போனை நான் கடல்ல தூக்கி அடிக்க போறேன். அது ஒரு 20,000த்துக்கு அதிகமான காஸ்ட்லியான போன். ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக எனக்கு ரொம்ப ஆதங்கம். அட்லீஸ்ட் அந்த போன் அவர் என் கையில கொடுத்திருந்தா நான் பரிசுத்தமா பயன்படுத்துவேனே. கடைசியாக என்கிட்ட பேசி முடிச்சுட்டு அவரை தூக்கி அடிச்சிட்டாரு. ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. பரிசுத்தத்திற்காக இந்த மனிதன் ஒரு விலைக்கிரயம் செலுத்துகிறான். நிச்சயமாக அவனுடைய பலிபீடத்தில் தேவனுடைய வல்லமை காணப்படும். அதே மாதிரி பல வருடங்கள் கழித்து ஆண்டவர் அவருக்கு ஒரு பைபிள் காலேஜை கொடுத்தார். அமெரிக்க தேசத்தோடு அவருடைய பைபிள் காலேஜுக்கு ஐக்கியம் உண்டு. இன்று அநேகரை ஆண்டவரோடு நடக்க தேவன் அவரை பயன்படுத்துகிறார். நம்முடைய பலிபீடம் பரிசுத்தமாய் இருக்க எதையும் தியாகம் செய்ய அவர் தன்னையே தியாகம் செய்திருக்கிறார். அதுதான் சிறப்பு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நோவா பலி செலுத்தின பின்பு அந்த ஆதியாகமம் 8:21 சொல்லப்படுகிறது, கர்த்தர் அந்த வாசனையை முகர்ந்தார், சுகந்த வாசனையை முகர்ந்தார். இன்னைக்கு காலையில ஆண்டவருடைய மூக்கு டேவிட் வெங்கட் மீது காணப்படுகிறது. ஆண்டவருடைய நோஸ் நம்முடைய மிஷிகன் பிரேயர் ஃபெலோஷிப்ல யார் யார் வர்றாங்களோ நம்ம அனைவர் மீதும் அவருடைய நோஸ் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் சுகந்த வாசையை நுகருகிற ஒரு ஆண்டவர். பரலோக தகப்பனை, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை, நாங்கள் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை, எங்கள் பலிபீடத்தின் மீது உம்முடைய மூக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீர் முகர்ந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரை, உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்கள் பலிபீடங்கள் வாசனை வீசுகிறது. அது பரிசுத்த ஆவியினுடைய பரிமள தைலங்கள். கவலைகளுக்கு எங்கள் பலிபீடத்தில் வேலை கிடையாது. விசுவாசங்களுக்கு வேலை கிடையாது. அசுத்தங்களுக்கு வேலை கிடையாது. இந்த காலை நேரத்தில் எங்கள் பலிபீடங்களை கர்த்தர் புதுப்பிக்கிறீர் ஆண்டவரை, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். நான் ஆமென் என்ற வார்த்தையை சொல்லும் போது சில நேரம் குதிச்சு சொல்லுவேன். ஏன்னா ஆமென் என்று சொல்லும் பொழுது அப்படியே ஆக கடவுது என்பதை விட ஆமென் அவருடைய நாமம், ஹிஸ் நேம். வெளிப்படுத்தின 3:14 சொல்லுகிறது, ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது. ஆமென் என்பவர். ஆகவே ஆமென் என்று சொல்லும் போது கொஞ்சம் நான் உணர்ச்சி வசப்படுவேன், கண்டுக்காதீங்க. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, முழு வேதாகமத்திலே இந்த பலிபீடம் ஆண்டவர் யாரை கொண்டு முதலாவது கட்டினர் என்றால் நோவாவுக்கு அடுத்து ஆபிரகாம். அது என் வாழ்க்கையை மாற்றினது. கடந்த நாட்களில் ஒரு சபையில் 12 மணி நேரம் பலிபீடத்தை குறித்து
ஜெபம் நடத்த ஆண்டவர் உதவி செய்தார். அநேகருடைய பலிபீடங்கள் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. அநேகர் ஆதி அன்புக்கு திரும்பினார்கள். அநேக கணவன் மனைவி கைகளை பிடித்துக் கொண்டு அழ ஆரம்பித்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆபிரகாம் எங்கே பலிபீடம் கட்டினர் என்றால், முதலாவது ஆண்டவர் அவரை அழைத்தார். ஆபிரகாம், நீ எல்லாத்தையும் நீ விட்டு என்கிட்ட வா. அப்படி வரும் பொழுதுதான் பலிபீடம் கட்ட முடிகிறது. அப்படி என்றால் ஜெபம் முக்கியம். ஜெபத்தை விட மிக மிக முக்கியம் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இல்லாமல் பலிபீடத்தில் நெருப்பு எரியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு முறை ஒரு பங்களா வீட்டிற்கு ஜெபம் பண்ண போனேன். அந்த தோட்டத்துக்கு வெளியில அப்படியே சாஷ்டாங்க முட்டி போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துல தொட்டாச்சினிங்கன்னு ஒரு செடி அங்க இருக்குது. அது தொட்ட உடனே சுருங்கிடுச்சு. உடனே ஆவியானவர் என்னை கேட்டாரு, இப்படி என்ன கீழ்ப்படிவியப்பா? இந்த செடி கீழ்ப்படிதே, அப்படி ஒரு உணர்வு உனக்குள் வருமான்னு கேட்டாரு. உடனே ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாருங்க, நான் கீழ்ப்படிய செடி போல என்று சொல்லி உடனே ஜெபிக்க என்னை உற்சாகப்படுத்தினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவருக்கும் பேசிக்கிட்டே இருப்பார். எப்பொழுதும் பேசுவார். அவர் பேசினால்தான் நாம் ஜெபிக்க முடியும். அவர் பேசாவிட்டால் நாம் நரகத்தின் பாதாளத்துக்கு போயிடுவோம். அதனாலதான் நான் ஆண்டவருக்கு செல்லமா ஒரு பேர் வச்சிருக்கிறேன். பைபிள்ல அப்போஸ்தலனாகிய பவுல வாயாடி சொல்லுவாங்க. என்னங்க ஆண்டவர், நீங்க ஒரு வாயாடி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் பேசும் பொழுதுதான் பரிசுத்தமாக முடியும். நான் பேசும் பொழுதுதான் தேசத்தின் எழுப்புதல் வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கண்கள் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தேன். இவங்க பேசல, அவங்க பேசல, இவங்க போன் எடுக்கல, அவங்க ரிப்ளை பண்ணல. ஸ்தோத்திரம். அவர் பேசினால் மதி, அது போதும். அல்லேலூயா. நீர் ஒருவர் மாத்திரம் பேசினா போதும் ஆண்டவரே. அப்ப இந்த ஆபிரகாம் வந்த உடனே அந்த பலிபீடத்தை கட்டுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கணும். 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். 7ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அல்லேலூயா. அவன் பலிபீடத்தை கட்டினான். எங்கே கட்டினான்? 2 ஊர் வருகிறது. ஒன்று சீகேம், மற்றொன்று மோரே. சீகேம் என்றால் சப்போர்ட். அவர்தான் நமக்கு சப்போர்ட். நம்முடைய ஊழியம் கூட சப்போர்ட் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் கிடையாது. எவ்வளவு க்ளோஸ் ஆனாலும் சப்போர்ட் கிடையாது. அவர் ஒருவர் தான் நமக்கு சப்போர்ட். அவர்தான் சப்போர்ட். அவர்தான் நமக்கு சப்போர்ட்டா பழமும் கூட. இத வேடிக்கையா சொல்லி முடிச்சிட்டங்க. 2 நாளைக்கு முன்னாடி 6 கிலோ சப்போட்டா பழம் கிஃப்டா வருது. நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பயங்கரமான தீர்க்க தரிசன வார்த்தை. கர்த்தர் அப்படியே செய்து முடிச்சிருவாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வேடிக்கையை சொன்னா கூட ஆண்டவர் செய்ய வச்சிருவாரு. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு உங்களையும் என்னையும் பயங்கரமாக நேசிக்கிறார். பயங்கரமாக நேசிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சப்போர்ட் சீகேம். அவரோடு சப்போர்ட் இருந்தாதான் பலிபீடத்தை கட்ட முடியும். நம்ம தனியால கட்ட முடியாது. அவரோடு இணைந்து இணைந்து ஒவ்வொரு நாளும் பலிபீடத்தை கட்ட தேவன் நம்மை அழைக்கிறார். ஒரு நாளைக்கு 1440 நிமிடங்கள் தேவன் நம்ம கொடுத்திருக்கிறாரு. அது இந்தியாவோ, அது அமெரிக்காவோ, அது ஆப்பிரிக்காவோ, யாரும் போக சொல்ல முடியாது. 1440 நிமிஷம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய பலிபீடத்தின் நேரம். நம்ம சர்ச்சுக்கு வரோம், ஜெபிக்கிறோம். அது மாத்திரம் ஜெப நேரம் கிடையாது. தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் ஆவியோடு எங்கும் தொழுது கொள்ள முடியும். எனக்கு எங்க வீட்டிலே நல்ல ஜெபம் பண்ண ஆக்டிவான ஒரு பிளேஸ் பாத்ரூம். அங்கதான் யாருடைய தொந்தரவும் கிடையாது.
க்ளோஸ் பண்ணிட்டா முடிஞ்சு, யாரும் வர மாட்டாங்க. அங்க போனா ஒரு 15 நிமிஷம் ஆண்டவர் அப்படியே முழங்காலில் ஜெபிக்க என்னை உற்சாகப்படுத்துவார். என் பாத்ரூம்ல ஒரு புக் வச்சிருக்கிறேன், தேவனுடைய வல்லமை. போறப்பெல்லாம் உட்காரும் போது எடுத்து வாசிக்கிறது. ஒரு தேவனுடைய வல்லமை என்னை டச் பண்ணணும். ஒரு நாள் பாத்தீங்கன்னா, என் மகன் இருக்கிறான், அவன் பார்மசி படிக்கிறான். அவன் அந்த புக் எடுத்து படிச்சுக்கிட்டு நானும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்குள்ள நிறைய மாற்றங்கள். அட்லீஸ்ட் அப்பதாச்சும் நேரம் கிடைக்குமா வாசிக்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சோ இந்த பலிபீடம் என்று சொல்லும் பொழுது, ஒரு ஏர்போர்ட்ல வெயிட் பண்றோம், ஒரு 10 மினிட்ஸ் ஜெபிக்கலாம். ஒரு பஸ்ல போறோம், ஒரு 5 மினிட்ஸ் ஜெபிக்கலாம். இப்படி ஜெபிக்கும் பொழுது, நாம் தனியாக வந்து ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய பலிபீடம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, நமக்கு ஒரு வார்த்தை உண்டு, நமக்கு ஒரு ஆவியானவர் உண்டு. ஆண்டவர் ஆபிரகாம் சொல்லி கொடுத்த நான் உனக்கு சப்போர்ட் ஆபிரகாம், மத்த யாரும் இல்லை, நான் உனக்கு சப்போர்ட். இரண்டாவது, மோரே. மோரே என்ற பெயருக்கு அர்த்தம் டீச்சர். டீச்சர். ஆண்டவர் நம்ம நல்ல ஆசிரியர். இன்னைக்கு எப்படி ஜெபிக்கணும், எந்த குறிப்புக்காக ஜெபிக்கணும் என்று குறிப்புகளை நமக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார். ஒரு முறை நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் அந்த நீல்கிரீஸ் என்ற வாட்டர் பாட்டில் கிடக்குது, வாட்டர் கேன். நீல்கிரீஸுக்காக ஜெபி. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற உதகமண்டலம், அந்த உதகமண்டலத்துல 6 தாலுக்ஸ் இருக்குது. உதகமண்டலம், கோத்தகிரி, கூடலூர், பந்தலூர், புன்னூர், குந்தா, 6 தாலுக்கா இருக்குது. உடனே நானு ரன்னிங்ல ஓடும் போது இந்த 6 தாலுக்கால சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 1 வருடம் கழித்து நாங்க ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கிற சமயத்துல அந்த குறிப்பிட்ட மலை பகுதியில நாங்க போன கார் கவுந்துருச்சு. பார்த்தா ஆண்டவருடைய கிருபையினால எல்லாம் வெளியே வந்துட்டோம், யாருக்கும் ஒண்ணும் ஆகல. அப்பதான் ஆண்டவர் உணர்த்தினாரு, நீ அன்னைக்கு 1 நிமிஷம் ஜெபம் பண்ணல இந்த நீல்கிரிக்காக, நான் உன்னை பாதுகாக்கிறேன். சோ ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. சின்ன சின்ன காரியங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த மிஷிகன், இந்த ஐக்கியத்தில் இருக்கிற எங்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவருடைய பலிபீடத்திலும் ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஆசிரியராக இருக்கிறீர். இதற்காக ஜெபி என்று ஆண்டவர் உணர்த்துகிறீர். ஆண்டவரே, நாங்கள் கீழ்ப்படிதலோடு ஜெபிக்க எங்கள் அனைவருக்கும் உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த நாள் முதற்கொண்டு ஒவ்வொருவருடைய பலிபீடங்கள் இயேசுவின் நாமத்தினால் கொழுந்து விட்டு எரிய போகிறது. உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இரண்டாவது பலிபீடம் ஆபிரகாம் கட்டுகிறார். அதே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 12:8 வாசிக்கவும் ப்ளீஸ். பின்பு அவர் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இரண்டாவது பலிபீடம் அவர் கட்டுகிறார். 2 ஊர்களுக்கு இடையில், ஒன்று பெத்தேல், ஒன்று ஆயி. பெத்தேல் என்றால் நம் அனைவருக்கும் தெரியும், நித்தியமானவருடைய வீடு, தேவனுடைய வீடு. இரண்டாவது ஆயி. ஆயிக்கு இங்கிலீஷ் வேர்டு AI, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த AI பாத்தீங்கன்னா பாருங்க, எல்லாம் வேதாகமத்துல இருக்குது. இந்த ஏஐல பாத்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் வேனிட்டி, மாயை. நம்ம இருக்கிற இந்த உலக வாழ்க்கை ஒரு AI, ஒரு ஆயி பட்டணத்தை போல ஒரு மாயையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இந்த மாயையான உலகத்துல ஒரு பலிபீடத்தை கட்டு, தேவனுடைய வீடு உனக்கு இருக்கிறது, நீ சோர்ந்து போகாத. நீ உலகத்தில் இருந்தாலும் பலவிதமான பாடுகள், சோர்வுகள், இயலாமைகள், பரிசுத்த குலைச்சல்கள் வந்தாலும் நீ சோர்ந்து போகாத. ஒரு தேவனுடைய வீடு, ஒரு ஜெப வீடு உனக்கு இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் நம்ம இந்த காலை நேரத்தில் உற்சாகப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
நம்ம உலகத்துல இருக்கிறோம். பரலோகத்துல போய் ஆண்டவர்கிட்ட இருக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த உலகத்துல யார் யார் ஆண்டவர் கூட இருந்தாங்களோ அவங்கதான் மேல மார்த்தட்ட முடியும், காலர் அசைக்க முடியும். அல்லேலூயா. செத்தா பரலோகன்றது முஸ்லீம்லயும் இருக்குது, இந்துலயும் இருக்குது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நீ உயிரோடு பரலோக தேவனாக இயேசுவோடு வாழ். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு நல்ல அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உயிரோடு அவரை வாழணும். அவர்தான் பரலோகம். ஆயி, வேனிட்டி, மாய, இந்த உலகம் மயக்கும். ஆனால் ஒரு தேவனுடைய வீடு நமக்கு காணப்படுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் அப்பா எங்கள் பலிபீடங்கள் ஆக்டிவாய் காணப்பட எங்களுக்கு ஒரு நித்தியமானவருடைய வீடு காணப்படுகிறது. ஒரு பெத்தேல், ஒரு தேவனுடைய வீடு காணப்படுகிறது. நாங்க உலகத்தில் சிக்கி கொள்ளாதபடிக்கு இந்த காலையில ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த 20 வருடத்திற்கு மேலாக ஆண்டவர் நடத்துகிறார். அதுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு 10 கட்டளைகள் கொடுத்திருக்கிறார். அதுல ஒரு கட்டளை, பணத்தை நீ யார்கிட்டயும் கேட்க கூடாது. உனக்கு காணிக்கை கிடையாது, உனக்கு கர்த்தர் கை உண்டு. அப்ப ஆண்டவர் எனக்கு 7 பிள்ளைகளை கொடுத்திருந்தார். கல்யாணம் நான் புதுசுல நானும் என் மனைவி சேர்ந்திருந்தோம். 7 பிள்ளைகளுக்கு நான் தேவைக்கு எங்க போவேன்? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு நான் பணத்தை கொடுக்க மாட்டேன், உனக்கு என் வார்த்தைய கொடுப்பேன், என் வசனம் தான் உனக்கு கொடுப்பேன். நீ பணத்துக்காக ஜெபிக்காத, என் வார்த்தைக்காக ஜெபி. என்னங்க ஆண்டவர் வித்தியாசமா இருக்குது. நான் உன்னை நடத்துவேன். ஒரு முறை என் நண்பர் அந்த கிரெடிட் கார்டை எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு. உங்களுக்கு என்ன தேவையோ இந்த கார்டை வச்சா உங்களுக்கு பணம் வந்துருன்னு சொன்னாரு. எனக்கு கிரெடிட் கார்டுலாம் அது எப்படின்னு தெரியாது. உடனே அவர்கிட்ட நான் கேள்வி கேட்டேன். எனக்கு ஆண்டவர் ஹெச்பி, ஹோலி பைபிள், ஹெச்பி, ஹெவன்லி பேங்க், இத உனக்கு கொடுத்திருக்கிறேனே, இந்த கார்டு உனக்கு எதுக்கு, வேண்டான்னு சொல்லு. உடனே அவரிடம் சொன்ன உடனே அவர் மனம் திரும்பினார். அவருடைய 4 கார்டையும் தூக்கி போட்டாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஹோலி பைபிளுக்கு வச்சுக்கிற பேரு ஹெச்பி, ஹெவன்லி பேங்க். எப்ப வருதோ எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நம்பும் பொழுது ஆண்டவர் 20 வருடங்களுக்கு மேலாக எந்த மனுஷன் போய் நின்று தேவையை சொல்லாதபடிக்கு ஆண்டவர் நேர்த்தியாக நடத்துகிறார். எங்க வீட்டுல ஒரு புக் இருக்குது, மிராக்கிள் புக், நாட் ஃபேஸ்புக். என்னுடைய மனைவி அவர்கள் தினந்தோறும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஆண்டவர் என்ன அற்புதம் பண்ணான்னு அதை எழுதி வைப்பாங்க. ஏறக்குறைய 15,000 அற்புதங்களை எழுதி வைத்திருக்கிறோம். 15,000 அற்புதங்கள். இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். நம்ம அனைவருடைய வாழ்க்கையில், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில உயிரோடு இருக்கிறாரு. அதனாலதான் ஆண்டவர் இதை உணர்த்துறாரு. நாங்க சோர்ந்து போற சமயத்துல அந்த மிராக்கிள் புக் எடுத்து வாசிப்போம். அப்படியே தேவ பிரசன்னம் நிரப்ப ஆரம்பிக்கும். ஒரு முறை ஒரு 10 அமெரிக்கர்கள் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அந்த அமெரிக்கர்கள் வந்து இந்த மிராக்கிள் புக்கை பார்க்கணும்னாங்க. அதை காமிச்சோம். ஓன அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அநேகர் அவர்கள் வீடுகளில் அதை எழுத ஆரம்பித்து விட்டார்கள். மிராக்கிள் புக். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆகி என்ற உலகத்துல இருக்கிறோம். இங்கதான் பலிபீடத்தை கட்ட ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இந்த ஏடிஎம் ரொம்ப பிடிக்கும். ஏடிஎம், ஏடிஎம் என்றால் உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின். தேங்க்யூ பிரதர். பட் ஏடிஎம் மீன்ஸ் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது எனி டைம் மிராக்கிள். எனி டைம் மிராக்கிள். தூங்கும் போது கூட அற்புதம் நடக்கும், நடந்து போகும்போது கூட அற்புதம் நடக்கும், சாப்பிடும் போது கூட அற்புதம் நடக்கும். ஏன்? நம்முடைய பலிபீடத்தில் அவருடைய பிரசன்னம் உண்டு. அவர் இருக்கிறதாகவே இருக்கிறார். ஒரு முறை இரவு நான் தூங்கி கொண்டிருந்தேன். என் போன் அடிக்குது. என்னன்னு பார்த்தா எங்களுக்கு தேவை, எவ்வளவு பணம் தேவையோ அந்த டைமிங் பணம் வந்திருக்குது. நான் அதை பார்த்துட்டு வச்சு நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன்.
ஏன்னா எனக்கு தெரியும் எனி டைம் மிராக்கிள், எப்பயும் ஆண்டவர் அற்புதம் பண்ணுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சோ ஆபிரகாம் 2வது பலிபீடத்தை கட்டினது போல நாம் கட்டும்படி நம் அனைவரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த ஜூம் மீட்டிங்கில் இருக்கிற அனைவரும் ஒரு ஜெப வீரர்கள் என்று ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார். ஒரு ஜெப வீராங்கனைகள் என்று ஆண்டவர் உணர்த்துகிறார். ஏதோ ஒரு வாழ்க்கை வாழல, ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு, இந்த அமெரிக்க தேசம் எழுப்புதலுக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் நீங்க தான். நீங்க தான் எழுப்புதலுக்கு, நீங்க தான் பிரேயிங் ஹைடு, நீங்க தான் ஜான் வெஸ்லி, நீங்க தான் ஏமி கார்மைக்கல், நீங்கள் தான் மதர் தெரேசா. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆபிரகாம் கட்டிய 3வது பலிபீடகம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மர்மரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். மம்ரேயின். நன்றி. 3வது பலிபீடத்தில் 2 இடம் வருகிறது. ஒன்று எபிரோன், 2வது மம்ரே. எபிரோன் என்றால் ஃப்ரெண்ட்ஷிப், அப்படின்னா ஒரு ஐக்கியத்தின் பலிபீடம். இந்த மிஷிகன் பிரேயர் ஃபெலோஷிப் ஒரு ஐக்கியத்தின் பலிபீடம். தேவன் நம்மை ஐக்கியமாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் தனித்து ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களோடு ஜெபம் பண்ணினார். ஒரு ஐக்கியத்தின் பலிபீடம் மிக மிக அவசியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தனித்து ஜெபிக்கணும், நல்லது. அதே நேரத்தில் நம் ஐக்கியமாக ஜெபிக்க தேவன் அழைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் எனக்காக ஜெபிக்க ஒரு 200 பேரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏன்? நம் ஐக்கியமாக இருக்க வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2வது மம்ரே. மம்ரே என்றால் ஆண்மை என்ற அர்த்தம், ஒரு ஆண் மகன் என்ற அர்த்தம். அப்படியானால் ஒரு ஆண் மகன் என்று சொன்னால் ஒவ்வொரு கணவரும் தன் குடும்பத்தில் பலிபீடத்தை அவர்தான் ஆரம்பிக்க வேண்டும். ஜெபிக்கிற புருஷர்கள் தான் ஆண் மக்கள். அல்லேலூயா. ஒரு சபையில நான் சொன்னப்ப எல்லா ஆண்கள் என்ன மறைச்சாங்க. நான் உடனே சொன்னேன், எப்பா ஜெபம் பண்றதாப்பா ஆம்பளையாம்பா, சம்பாதிக்கிற ஆம்பளை கிடையாது. இருக்கட்டும் ஒரு பக்கம். ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் தான் பலிபீடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த கணவன் கொழுந்து விட்டு எரிஞ்சா மனைவி எங்கேயோ போயிடுவாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் ஆபிரகாம் பலி செலுத்துற சமயத்தில் எப்படி பலி செலுத்தினாங்கன்னா, அந்த மிருகத்தை கொன்று அதை முழுவதும் எரிய வைக்க மாட்டார்கள். அதை குடும்பமாக அமர்ந்து சாப்பிடுவார்களாம். அது ஐக்கியத்தை குறிக்கிறது. நம்ம கணவன் மனைவி சாப்பிடுறோம், நம்ம சாப்பிடுற அந்த நேரத்திலே ஒரு ஜெபிக்கிற ஆவியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு சீடர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது தரிசனம் ஆகவில்லை. அவர்கள் போஜன பந்தியில் இருக்கும் போது தரிசனமானார். அப்படின்னா நம்ம சாப்பிடுற நேரத்திலையும் பலிபீட ஆக்டிவா இருக்க அவர் விரும்புகிறார். ஒரு முறை நாங்க சாப்பிட உட்கார்ந்தோம் சாப்பிடுறதுக்காக. உடனே ஆந்திராவுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஆந்திர பிரதேசல 26 மாவட்டம் இருக்குது. 26 மாவட்டத்தை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சோம். எங்க வீட்டுல எல்லாரும் முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. என்னடா இவரு சாப்பிட ஆரம்பிச்சு சாப்பாடு போட்டு ஆந்திராவுக்கு போயிட்டாரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஆந்திராவிலிருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். சில சமயம் ஆவியில் அப்படி நடத்துவார், எப்பயுமே அப்படி கிடையாது. அந்த சாப்பிடுற நேரத்தையும் நம் பலிபீட ஆக்டிவா இருக்குன்னு ஆசைப்படுறாரு. ஒரு முறை நான் ஒரு ஹோட்டலுக்கு போனேன். நாங்க ஒரு 7 பேர் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணோம். என்ன முடிவுனா, 7 நாட்கள்ல சாப்பிடுறதுக்கு முன்னாடி, காலை சாப்பாடு, மதியம், இரவு சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரம் வாசிக்கணும். அப்ப 7×21 அப்படின்னா 21 அதிகாரம் உள்ள 2 புஸ்தகங்கள். ஒன்று வேதாகமத்தில் யோவானின் புஸ்தகம், 2 நியாயாதிபதிகள். இந்த 2 புஸ்தகத்துல நியாயாதிபதிகள் சூஸ் பண்ணிக்கிட்டோம் வாசிக்க. நான் ஹோட்டல்ல போயிட்டேன். சர்வர் மசாலா தோசை வச்சுட்டாரு.
சாப்பிட கைய வச்சுட்டேன். ஆவியானவர், மகனே மறந்துடாதப்பானாரு. டக்குன்னு பைபிள் எடுத்தேன். ஒரு அதிகாரம் முடிச்சிட்டேன். சர்வர் அப்படியே நீ பாக்குறாரு. என்னங்க சார், தோசை ஆறப்போகுது. தோசை ஆறலாம், ஆறட்டுங்க, என் ஆவி ஆறிட கூடாதுங்க. கடைசியாக அந்த சர்வரும் தொடப்பட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம் போஜனம் ஆகும்போது கூட ஆண்டவர் தரிசனம் ஆகிறார். ஆண்டவர் அந்த அளவுக்கு நம் மீது அன்பாக காணப்படுகிறார். அவருடைய அன்பு அவ்வளவு அதிகமாய் காணப்படுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரலோக தகப்பனே, எங்க ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில கொழுந்து விட்டீரி ஆசையா இருக்கிறாங்க. இன்று கர்த்தர் அதனை ஆரம்பிக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஜூம் மீட்டிங் ஆஃப் ஆக முடியும். ஆனா அவர்களுக்குள் தேவனுடைய பிரசன்னம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கடைசி கால உலகம் முடிகிறதுக்கு முன்பாக ஜுவாலித்து எரிந்து பெரிய தேவனுடைய வல்லமையை கொண்டு வர ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் ஆண்டவரை. ஒவ்வொரு சகோதரன் சகோதரி உமக்கு ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. இவர்கள் முழு தேசத்துக்கும், இந்திய தேசத்துக்கும், அமெரிக்க தேசத்திற்கும், ஒவ்வொரு தேசத்துக்கும் ஆசீர்வாதமாய் காணப்பட நீர் உதவி செய்வீராகப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். 4வது பலிபீடம். இந்த பலிபீடத்தோடு என் சாட்சியை நான் முடித்து விடுவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சாட்சின்றதை விட ஆண்டவர் என் கண்ணுக்கு உங்களதான் சாட்சியை நிறுத்துறாரு. ஏன் தெரியுமா? இது முடிச்ச உடனே ஒரு ஜெபிக்கிற ஆவி கொழுந்து விட்டு எரிய போகிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் என் பாரம். அதுதான் என்னுடைய ஒரே ஒரு நோக்கம். எல்லாம் கொழுந்து விட்டு எரியணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 22 அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரே பேரான குமாரன், நேசகுமாரன், அவன பலிபீடத்தில் வை. ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு டெஸ்ட் நடக்குது. ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் திருமணத்துக்கு முன்னாடி 40 நாட்கள் உபவாசம் இருந்தேன் மனைவிக்காக. 40 நாள் முடிஞ்சிருச்சு. நைட்டு ஒருவேளை சாப்பாடு. 40வது நாள் சாப்பாடுல கைய வைக்கிறேன். ஆண்டவர் சாப்பிடாத, இன்னும் 40 நாள் உபவாசம் இரு. என்னங்க ஆண்டவரே, எப்பா இது கத்திரிக்காய் இல்லப்பா, உன் கல்யாணம். கத்திரிக்காயை மாத்திரலாம், சொத்த கத்திரிக்காய. கல்யாணத்தை மாத்த முடியாது. ஓ, மனைவிக்காக ஜெபி. 80 நாட்கள் ஆண்டவர் மனைவிக்காக ஜெபிக்க கிருபை கொடுத்தார். எனக்கு கல்யாணம் முடிச்சுட்டு என் கூட ஆண்டவர் பேசினார். நீ பிள்ளைங்களை எடுத்து நீ வள, அவங்களுக்கு நான் வாழ்க்கை தரப்போறேன். நீ வாழ்க்கை இல்லாம இருந்த, நீ கஷ்டப்பட்ட, நான் உனக்கு வாழ்க்கை தரேன். அப்படி இருக்கிற பாத்தீங்கன்னா ஆண்டவர் எங்களுக்கு திருமணத்துக்கு முன்பாக 7 பிள்ளைங்களே ஆண்டவர் கொடுத்தார். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவர் அப்படி ஜெபிக்க வச்சீங்க? ஆண்டவர் அழகா சொன்னாரு, நீ மனைவிக்காக ஜெபிச்ச, நான் பிள்ளைங்களுக்கு அம்மாவுக்காக ஜெபிக்கதான் உன்னை பாரப்படுத்தினேன். ஆண்டவருடைய இருதயம் எவ்வளவு ஒரு நல்ல இருதயம் பாரு. இந்த ஆண்டவருடைய இருதயம் மாதிரி உலகத்துல யாருக்கும் அந்த இருதயம் கிடையாது. அதுதான் அவர் நேச மனவாளர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நானும் என் மனைவி இந்த வாழ்க்கையை ஆரம்பிச்சோம். பிள்ளைகளை எடுத்து எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்ல படிக்க கிருபை கொடுத்தார். பலி சாக்ரிஃபைஸ் ஆல்டர், ஆல்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ். பிள்ளைங்களுக்கு கட்ட பணம் கிடையாது. ஆண்டவர் பணம் இல்லைன்ற, உன் கழுத்துல ஒரு செயின் இருக்குப்பா, உன் பேங்க்ல பணம் வச்சுக்கிறியப்பா. அப்ப அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பணத்தை எல்லாம் எடுத்து போய் பிள்ளைங்களுக்கு கட்டினேன். அந்த செயினை வித்துட்டேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, கோதுமை மணி செத்தாதான் பலன் கொடுக்கும். நீ தியாகம் இல்லாம ஊழியம் செய்ய முடியாது, தியாகம் இல்லாம ஜெபிக்க முடியாது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த பணத்தை எல்லாம் எடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு கட்டும் பொழுது இன்னைக்கு வரையும் 20 வருடங்களுக்கு மேலாக எங்க வாழ்க்கையில ₹1 கடனே கிடையாது. இன்னும் சொன்ன போனா கடன் என்ன என்பது தெரியாது. அந்த அளவுக்கு தேவன் நேர்த்தியாக நடத்துகிறார். நாங்க ஏதாச்சும் ஒரு பொருள் தேவைன்னா ஜெபம் பண்ணுவோம். ஒரு முறை காரு தேவை, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் 2 காரை கிஃப்டாக கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மிக்ஸி வேணும், எல்லாம் ஒவ்வொன்றும் அற்புதமா ஆண்டவர் கொடுத்தார். அது அப்படியே நாங்க எழுத ஆரம்பிப்போம். ஒரு முறை பிள்ளைங்களுக்கு 6 லட்சம் பணம் கட்டணும் ஸ்கூல் ஃபீஸ். என் கையில இருந்த பணம் வெறும் 5000 ரூபாய். ஒரு சோதனை, என்னங்க ஆண்டவரேன்னு
அங்க போய் முட்டி போடு. ஜெபரூம்ல போய் முட்டி தான் போடுறாங்க. முட்டி கூட போடல. பார்த்தா ஒரு மெசேஜ் வருது. 2 lakhs credited. என்னங்க ஆண்டவரே, ஜெபமே ஆரம்பிக்கல, 2 lakhs credited. மறுபடி போறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு. ஆனந்தம் தாங்க முடியல. மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு போன் கால் வருது. ஒரு பிஷப்புடைய டாட்டர். அவங்க டெக்சாஸ்ல இருக்கிறாங்க இப்போதைக்கு. அவங்களுக்கு வயசு 90 வயசு. அவங்க சென்னையில இருக்கிறப்ப அப்போலோ ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க. அவங்க ஹார்ட் ப்ராப்ளம். ஆண்டவர் சொன்னாராம், இந்த 1 lakh நீ டேவிட் கொடுத்துட்டா உனக்கு ஹார்ட் சரியாயிடும்னு. அவங்க 1 lakh எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இருதயம் சரியாயிடுச்சு. நான் ஜெபம் பண்ற அந்த நேரத்துல இந்த பணம் வருது. கொஞ்ச நேரத்துல ஒரு ஃப்ரெண்டு கால் பண்றாரு. நீங்க பேங்க்குக்கு போங்க, ஒரு பணம் கொடுத்திருக்கிறேன், அங்க போய் பாருங்க. ஒரே நாளில் ஆண்டவர் 6 லட்சம் ரூபாய் கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகிறாரு. என் பிள்ளை மாமனார சார்ந்து இருக்க கூடாது. என் பிள்ளை மாமியார சார்ந்து இருக்க கூடாது. என் பிள்ளை ஊழியத்தை சார்ந்து இருக்க கூடாது. என் பிள்ளை 100க்கு 100 என் வசனத்தை சார்ந்து இருக்கணும். என் ஆவியானவரை சார்ந்து இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆபிரகாம் அன்னைக்கு போய் பலியிட்டாரு. அந்த அந்த டெஸ்ட் ஆண்டவர் பார்த்தாரு. அதனாலதான் நான் ஆபிரகாமின் சிநேகிதன் என்று மார்த்தட்டி கொள்கிறார். ஆபிரகாக மாத்திரல, உங்களுக்கும் எனக்கும் அவர் நல்ல சிநேகிதர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் எளியவனை குப்பையில் இருந்தும் புழுதியிலிருந்து ஆண்டவர் உயர்த்தினார். எங்க வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் எங்களை புழுதிலிருந்து எடுத்தாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னோட தாய் தகப்பன்மார் ஒரு லெப்ரசி பேஷண்ட். பயங்கர மனசோர்வு நாட்கள். 17 வருடங்கள் சென்னை பட்டணத்தில் பிச்சை எடுத்தார். 17 வருடங்கள். ஏன் 17 வருடங்கள்? வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 17:8, என் கண்மணியை போல உன்னை காக்க போறேன். ஆதியாகமம் 17:1, என் பேர் எல்ஷடாய். யாத்திராகமம் 17, என் பேர் ஜெகோவா நிசி. மத்தேயு 17, லூக்கா 17:17 சொல்லுகிறது, அந்த 10 குஷ்டரோகிங்க நன்றி இல்லாம இருந்தாங்க. ஒருத்தன் நன்றி இருந்தான். நீ நன்றி உள்ள ஒரு ஆளாயிரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவருக்குள் ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம் ஒரு காக்கா. ஆண்டவர் காகத்தை பயன்படுத்தி என்னை ரட்சித்தார். நான் இன்னைக்கு கூட எங்க காகத்தை பார்த்தா, லூக்கா 12:24, காகங்களை கவனித்து பாருங்கள். எங்க காக்காவை பார்த்தாலும் எலியாவின் தேவனை ஸ்தோத்திரம் என்று சொல்லுவேன். ஏன்னா அந்த காகத்தின் மூலம் ஆண்டவர் என்னை தொட்டார். பல வருடங்களுக்கு முன்பாக நான் ஸ்கூல்ல படிக்கிறப்ப காலையில பிரேக்ஃபாஸ்ட் கூழு. அந்த கூழை குடிச்சா நீளமான புழு, ஊர்க்காய் எடுத்தா கரப்பாம்பூச்சி, ரெண்டையும் வச்சுக்கிட்டு நான் பட்டினியோடு ஸ்கூலுக்கு வந்துட்டேன். அந்த நேரத்துல நான் அத்தி மரத்துல சாஞ்சு வானத்தை வேடிக்கை பாக்குறேன். தூரத்துல ஒரு காக்கா ஏதோ ஒரு பொருளை கொண்டு வருது. நான் கிட்ட வரும்போது கை தட்டுறேன். அது விட்டுருச்சு. அதை நான் கேட்ச் பிடிச்சேன். அதை சுவைத்து ரசித்து சாப்பிட்டேன். அது சூடான போண்டா. 10 வருடங்கள் கழிந்து விட்டது. ஒரு நாள் எங்க அண்ணன் சொந்தம், என்னுடைய அண்ணன் அவங்க யூகேல இருக்கிறாங்க. என்னுடைய அண்ணன் எலியா என்ற மனிதனை ஆண்டவர் காகத்தை கொண்டு போஷித்தார் என்ற சாட்சிய எங்க அண்ணன் ஷேர் பண்றப்ப எனக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்தார். ஓ என்று கதறி அழுதேன். செவுத்துல போய் முட்டி முட்டி அழுகுறேன். ஐயோ ஏசப்பா உண்மை, எனக்கு ஒரு காகத்தை அனுப்புனார் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்று சொல்லி யாரும் சொல்லாமல் சர்ச்சுக்கு போகல. சர்ச்சுக்கு ஓட ஆரம்பித்தேன். நடந்து போல ஓடுவேன், சர்ச்சுக்கு ஓடுவேன். நடந்து அந்த பேஷன் ஆண்டவர் இழுக்க ஆரம்பிச்சாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சோ ஆண்டவர் அந்த ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்த உடனே என்னை பரிசுத்த ஆவில அபிஷேகம் பண்ணினார். முன்னும் பின் தெரியாத தெலுங்கு பாஷையில் 1/2 மணி நேரம் ஜெபிக்க எனக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவருடைய அபிஷேகம் வந்த உடனே என் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. அதற்கு பின்புதான் ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்தார். பிள்ளைங்களை எடுத்து வாழ வைச்சார். அப்படியே காரியங்கள் போனது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சாட்சி இருக்குது. ஒரு டேவிட் வெங்கட், அவங்க வாழ்க்கையில ஒரு சாட்சி இருக்குது. இந்த ஜூம் மீட்டிங்ல அவங்க பேர்லாம் தெரியல. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஒரு சாட்சி இருக்குது. ஏன் தெரியுமா? நம்முடைய பலிபீடம் கடைசி காலத்தில் அவருக்காக கொழுந்து விட்டு எரிய வேண்டும். அப்படியே நான் 2 நிமிடங்கள் இருக்குது. அப்படியே நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி முடிக்க ஆசைப்படுறேன். பரலோக தகப்பனே,
உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களுடைய பலிபீடங்களில் தேவனுடைய அக்கினி ஜுவாலித்து எரிய நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. என்னாகவும் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் தகப்பனே. 3 கட்டளைகளை ஆசிரியருக்கு ஆண்டவர் தருகிறீர் தகப்பனே. பலிபீடத்தில் உள்ள அக்கினி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எரிய வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த லேவியராகம் 6ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட இந்த 3 கட்டளைகள் எங்கள் வாழ்க்கை அப்படியே நடக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. எங்க பலிபீட அக்கினி ஒவ்வொரு நாள் எரிய கணவன் மனைவியை உற்சாகப்படுத்தணும், மனைவி கணவனை உற்சாகப்படுத்தணும், கணவன் மனைவி பிள்ளைகளை உற்சாகப்படுத்தணும். எங்களை உற்சாகப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறீர் ஆண்டவரே. இவர்கள் இருக்கிற அமெரிக்க தேசத்துக்காக ஜெபிக்கிறப்பா. ஒரு எழுப்புதல் நடக்கணும்ப்பா இயேசுவின் நாமத்தினால. அலாஸ்கா, அலபாமா, அரிசோனா, அர்கன்சஸ் எழுப்புதல் பலிபிடங்கள் பற்றி எரிய இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறப்பா. கொலராடோ, கனெக்டிகட்டுக்காக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். டேலவருக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஹவாய்க்காக நான் ஜெபிக்கிறேன். ஜார்ஜியாவுக்காக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கென்டகிக்காக ஜெபிக்கிறேன், கேன்சஸ்க்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் தகப்பன் ஆண்டவரே. அயோவா, இட்டாகோக்காக ஜெபிக்கிறேன் தகப்பன் ஆண்டவரே. ஒஹாயோவுக்காக ஜெபிக்கிறேன், ஒக்லஹாமாக்காக ஜெபிக்கிறேன், இந்தியானாவுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் மின்னசோட்டா, மிசௌரி, மிசிசிப்பி, மிசிகன், மான்டனா, மேரிலாண்ட்ல தேவனுடைய அக்கினி இவர்கள் மூலம் பற்றி எரியும்படி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற தகப்பனே. லூசியானாவுக்காக ஜெபிக்கிற தகப்பனே. டெக்சஸ்க்காக ஜெபிக்கிறேன், டெனிசிக்காக ஜெபிக்கிறேன், ரோட் ஐலாண்டுக்காக ஜெபிக்கிறேன், வர்ஜினியாக்காக, வெஸ்ட் வர்ஜினியாக்காக, வியாமினே தேவனுடைய வல்லமை தொடுவதாகப்பா. பென்சில்வேனியாவுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பன் ஆண்டவரே. இந்த தேவனுடைய பிள்ளைகள் இவர்கள் மூலம் ஒரு அக்கினி பற்றி எரிய ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வாஷிங்டனுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. 50 மாகாணங்களில் ஒரு பெந்தேகோஸ்து அக்கினி பற்றி எரிய ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அதே நேரத்தில் எங்கள் இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா இயேசுவின் நாமத்தில் தெலுங்கானா பற்றி எரிவதாக. குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் பற்றி எரிவதாக. உத்தரப்பிரதேச, மத்திய பிரதேச, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் பற்றி எரிவதாக. ஒடிஷா, மேற்கு வங்காளம், பீகார், உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசம், நார்த் ஈஸ்ட், 7 சிஸ்டர், 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள், அமெரிக்க தேசத்தையும் இந்திய தேசத்தையும் கர்த்தர் இணைக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் 2 பக்கம் ஜெபிக்கிற ஒரு பலிபீடம் அக்கினி பற்றி எரியும்படி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். இன்று முதல் அனைவருடைய பலிபீடங்கள் இயேசுவின் நாமத்தினால் பற்றி எரியும்படி பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி இறங்குவதாகப்பா. உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். மிஷிகன் இந்த ஐக்கியத்தை ஆசீர்வதிப்பீராகப்பா. அநேகரை இவரோட ஆண்டவர் சேர்க்க போகிறீர் ஆண்டவரே. இது ஒரு எழுப்புதல் மூமெண்டாய் காணப்பட ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பெருகன ஆண்டவர், நாங்க சிறுகன ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென், 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 ஆமென். பிரதர், அதாவது ஒரு சில நேரத்துல ஏன் மீட்டிங்க முடிச்சாரு இவரு அப்படின்னு சொல்லி திங்க் பண்ற ஒரு தருணமாக நான் அதை பாக்குறேன். நானு உண்மையாகவே கர்த்தருக்கு சித்தமானா ஒரே ஒரு சாட்சி, அந்த 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 மிக்சி, உங்க வீட்டுக்கு வந்த மிக்சி, அதோடைய நேம், அதை நீங்க சொன்ன எனக்கு தோணிட்டு இருக்காது, ஏன்னு தெரியல. அந்த மிக்சியோட சாட்சியை உங்களால பகிர்ந்து கொள்ள முடியுமா பிரதர்? உங்க வீட்டுக்கு நீங்க வந்து அந்த மிக்சி. ப்ளீஸ். எங்க வீட்டுல ஒரு முறை மிக்சி பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப என்னாச்சு, என்னுடைய மனைவி வந்து மிக்சி ரிப்பேர்ன்றாங்க. உடனே போய் நான் முட்டி போட்டு ஜெபிக்கிறேன், ஆண்டவர் மிக்சி ரிப்பேர் என்ன செய்யணும்? ஆவியானவர் பேசுறாரு, மிக்சியை வந்து ரிப்பேர் கொடு. உனக்கு புது மிக்சி வேணும்னா நீ ஒரு கடையில போய் உனக்கு என்ன மிக்சி வேணுமோ அந்த கேட்லாக்க வாங்கிட்டு வந்து கிச்சன்ல வச்சு சிரி, ஜெபி இல்ல சிரி. நானும் இதுதான் நேரம்னு சொல்லிட்டு சென்னை டி நகர்ல இருக்கிற சரவணா ஸ்டோர் போயிட்டு அந்த கடையில, இந்த கடையிலே எதுங்க காஸ்ட்லியான மிக்சி, உடனே அந்த மிக்சியை கொண்டு வந்தான். எனக்கு மிக்சி வேணாங்க, மிக்சி படம் வேணுங்க. உடனே அந்த படத்தை கொடுத்தாங்க, இந்த கேட்லாக். அதை வாங்கிட்டு வந்து கிச்சன்ல வச்சாச்சு.
3 மாசம் அதை பார்த்து சொன்னீரே சொன்னீரே அப்படி சிரிக்கிறதுதான். 3 மாசம் கழிச்சு ஒரு ஃபேமிலி ஒருத்தவங்க அமெரிக்கா போறாங்க. ஒரு தமிழ் ஃபேமிலி. யாரோ ஒருத்தவங்க சொல்லி எங்க வீட்டுக்கு வந்து ஒரு கிஃப்டா ஒரு பாக்ஸும் தராங்க. இது என்ன பாக்ஸ்ன்னு கேட்டேன். மிக்ஸினாங்க. அப்படியே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அந்த கேட்லாக் கொண்டு வந்து அவங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த கேட்லாக் அவங்க பார்த்தோன்னே ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடான்னு பார்த்தா, திறந்து பார்த்தா அதே கலர், அதே பிராண்டு. அதற்கு நாங்கள் வைத்திருக்கிற பெயர் ஷெகினா, தேவனுடைய மகிமை. இன்றும் கூட அந்த மிக்ஸி வேலை செய்யுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவங்க ஏன் அழுதாங்கன்னா, அவங்க கடைக்கு போயிட்டு மிக்ஸிலே லோ குவாலிட்டி மிக்ஸி தாங்கன்னு வாங்கியிருக்கிறாங்க. கடைக்காரன் லோ குவாலிட்டி மிக்ஸியை கொடுத்திருக்கிறான். பில் போடுற சமயத்துல அவங்களுக்கு சமாதானம் போயிடுச்சான். அப்ப ஆண்டவர் சொல்றாரா, இந்த பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்ஸி இதை நீ வாங்கி கொடுத்தாதான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி அங்க மிக்ஸிய மாத்தி இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். Amen. 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 அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. சொல்லுமா, அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. பலிபீடத்தில் ஆவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தின் அக்கினி. Yes, Daddy. Amen. தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனல் மூட்டியங்களை ஆட்கொள்ளுமே, ஆவியானவரே ஆவியானவரே, அனல் மூட்டி எங்களை ஆட்கொள்ளுமே. அனலாய். அப்பா, ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க இருக்கணும் ராஜா. அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. சொல்லுமா. எஸ் டாடி. பலிபீடத்தின் அக்கினி எரிய வேண்டும், இரவு முழுவதும் விடியற் கால மட்டும். பலிபீடத்தின் அக்கினி எரிய வேண்டும், அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் மாற வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அப்பா, நாங்க அனலா இருக்கணும் கர்த்தவரச்சா. ஓ அல்லேலூயா. அப்பா, அநேக காரியங்களை குறித்து ராஜா. அல்லேலூயா. இங்க ஜாயின் பண்ணிக்க ஒவ்வொரு என்னையும் சேர்த்து சொல்றேங்க. அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு மிக்ஸி வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? போயிட்டு வாங்கிட்டு வந்துருவோம். ஆனா அதுல கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், ஆண்டவர் சொல்றத செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாப்பா, எங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்தை கொடுங்கப்பா. அந்த பலிபீடத்தின் அக்னி எரிந்து கொண்டே இருக்கணும் கர்த்தராஜா. அநேக பிரப்பா தேவையில்லாத காரியத்தை சுமந்து கொண்டிருக்கோம் ராஜா. தேவையான காரியங்களப்பா சுமக்க வேண்டியது அநேக காரியங்கள் இருக்கு ராஜா.
அப்பா, 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 ஏசப்பா, ஹalleluya, ஹalleluya. நீங்க இருக்கிற இடத்துல உங்க தலை மேல கை வச்சுக்கோங்க. உங்க தலை மேல கைய வச்சுக்கோங்க. அப்பா, அப்பா இந்த நாள்ல ராஜா, ஓ ஹalleluya. இந்த சாட்சி உங்களை தொட்டுதுனா, இந்த வார்த்தை உங்களை தொட்டுது உண்மையானா, ஓ ஹalleluya. நான் சொல்றேன் பாருங்க, வசனம் வசனம் வெறுமையா திரும்பவே திரும்பாதுங்க. ஏன்னா அவர் பொய் சொல்ல மனுபுத்திரன் அல்லங்க. அவர் மனுபுத்திரன் அல்ல. அப்பா இந்த நாள்ல ராஜா எங்களுக்குள்ளாக ஒரு அக்னி, எங்களுக்குள்ளாக ஒரு அபிஷேகம் கர்த்தர் ராஜா. ஓ அப்பா கர்த்தர் ராஜா, ஓ ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள் நீங்க சொன்னீங்களே கர்த்தர் ராஜா. அப்பா நாங்க ஆயத்தப்படுறோம் கர்த்தர் ராஜா. எங்களுக்குள்ளாக ஒரு அக்னி ராஜா, எங்களுக்குள்ளாக ராஜா. ஓ நீங்க இருக்கிற இடத்துல நீங்க மியூட்ல இருந்தாலும் பரவாயில்லங்க, நீங்க வாயை திறந்து நீங்க ஜெபிக்குமானால், ஓ நீங்க இருக்கிற இடத்துல ஒரு அபிஷேகத்தை உங்களால உணர முடியுங்க. ஓ இயேசு ஏதோ கல்லோ மரமோ அல்லங்க. அவர் உண்மையான ஓ அல்லேலூயா, அல்லேலூயா தேவன்க, அல்லேலூயா பேசுகிற தேவன்க. நம் தேவன் யாரு? பேசுகிற தேவன்க. அப்பா நீங்க பேசுனதற்காக இந்த நாள்ல கர்த்தர் ராஜா ஒரு வித்தியாசத்தை ராஜா நீங்க உண்டு பண்ணி செய்து கொண்டிருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி. நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? பிரதருக்காக ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. அப்பா பிரதர் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தர். அவருக்கு கொடுத்திருக்க வெளிப்பாட்டுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். அவருக்கு கொடுத்த அந்த விஷனுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த பரிபூர்ண பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர். அப்பா கொடுக்க போகிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தர். அப்பா கர்த்தர் ஏதோ ராஜா எண்ணெயும் மாவும் குறையவே குறையாது ராஜா அந்த வீட்டுல. அப்பா கர்த்தர் ஏன் அப்படின்னா கர்த்தர் உமது வார்த்தைக்கு பஞ்சமே இல்ல கர்த்தர். உமது வார்த்தை குறையே போதில்ல ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா இவங்களுடைய தேவைகளை ராஜா உங்க கரத்துல ராஜா இருக்கு ராஜா. அவர் அப்பா கர்த்தர் காசை பார்க்கல, உங்க கரத்தை பாக்குறேன்னு சொன்னார கர்த்தர் ராஜா. ஓ அப்பா கர்த்தர் ராஜா, அப்பா மிராக்கிள் ராஜா, அப்பா மிராக்கிள் மேல மிராக்கிள் கர்த்தர் ராஜா, அற்புதம் மேல அற்புதம் கர்த்தர் ராஜா. அப்பா கர்த்தர் ராஜா ஆரம்பத்தை கொடுத்த தேவன் கர்த்தர் ராஜா. அந்த ஆரம்பத்துல அநேக அற்புதங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிற தேவன் கர்த்தர் ராஜா. ஆரம்பத்தை கொடுத்த தேவன், அப்பா அந்த ஆரம்பத்துல அநேக அற்புதங்களை கொடுத்து கொண்டிருக்கிற தேவன் கர்த்தர் ராஜா. இதோ உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தர் ராஜா. வாழ்க்கைக்காக நன்றி ராஜா. அவர் எங்க மத்தியில நீங்க கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க வழிநடத்துங்க. நீங்க அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாள்ல இணைந்த ஒவ்வொருக்காக நன்றி ராஜா. அப்பா நாங்க ஒருமனப்பட்டு ராஜா, அப்பா கர்த்தர் ராஜா, அப்பா எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தர் ராஜா. ஒரு நிமிஷம் நான் அமைதியா இருக்க போறேன். ஓ அல்லேலூயா. யாராவது ஆவில ஏவப்பட்டவங்க இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணவங்களுக்காக ஒரு 2 நிமிஷம் நீங்க ப்ரே பண்ண முடியுமா? நான் பேர்லாம் சொல்லல, ஆவியானவர் உங்களோட கூட பேசி கொண்டிருக்காருனா, உங்களுக்குள்ளாக ஒரு ஆவி ஊற்றப்பட்டு கொண்டிருக்குனா, யாராவது ஒருத்தர் உங்க வாயை திறந்து ஜெபிங்களேன். ஹalleluya. அன்மியூட் பண்ணி ஹalleluya ஷக்குரி தரபுரி தரிக்கலரா. ஓ ஹalleluya. ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. அப்பா இதோ இந்த நாளில் ராஜாவே உம்முடைய தாசரை கொண்டு எங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பினீரே, நன்றி தகப்பனே. அப்பா எங்களுடைய பலிபீடங்கள் ரச்சாவே மறுபடியும் செப்பனிடப்பட, அப்பா அதுல ரச்சாவே எப்பொழுதும் ரச்சாவே அக்னி எரிந்து கொண்டிருக்கும் படக்கு, அது அவியாது இருக்கும் படைக்கிற ரச்சாவே உம்முடைய இருதயத்தை இந்த நாளில் எங்களுக்கு திறந்து காண்பித்தீரே தகப்பனே. அப்பா எங்களுடைய வாழ்க்கையை ஒரு மிராக்கல் புக்க மாற்றும்படிக்கு தகப்பனே. அப்பா காசை அல்ல தகப்பனே, கர்த்தரை நோக்கி இருக்க தகப்பனே. உலகத்தில் இருக்கிற ஏடிஎம் அல்ல தகப்பனே, என் தேவன் எங்களுக்கு ஏடிஎமாக இருக்கிறார் தகப்பனே. அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போனதல்ல தகப்பனே. இந்த நாளில ரச்சாவே அநேக பாத்திரங்களை ரச்சாவே நீங்க மறுபடியும் அனல் மூட்டி இருக்கிறீங்க தகப்பனே. அப்பா நீர் வைத்திருக்கிற உம்முடைய ரச்சாவே அப்பா இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு உண்டான வித்துக்களை வைத்திருக்கிறீங்க தகப்பனே. ஆனா அந்த பலிபீடங்களை ரச்சவை இந்த நாளிலே நீரே உம்முடைய அக்னியை கொண்டு, பரிசுத்தாவியானோட அக்னியை கொண்டு செப்பனிட்டு இருக்கிறீங்க தகப்பனே. இந்த நாளில் அநேக ராஜாவே அண்டைக்கு ராஜாவே அப்பா உம்முடைய ராஜாவே அப்பா அருகாமையில நீர் அவர்களை இழுத்து கொண்டிருக்கிறீர் தகப்பனே. அநேகருடைய பிரியாரிட்டிஸை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறீங்கப்பா. தேவையில்லாத அநேக காரியங்கள் குப்பையை எப்படி நம்ம எடுத்து வீட்டில இருந்து வெளியில அப்புறப்படுத்துறோமோ, இந்த நாளில் ராஜாவே அநேக காரியங்கள சிந்தனையில இருந்து இருதயத்துல இருந்து நீங்க அப்புறப்படுத்தி இருக்கிறீங்க தகப்பனே. பிரியாரிட்டிஸை சேஞ்ச்
சேஞ்ச் பண்ணிருக்கிறீங்கப்பா, ப்ரிஃபரன்சஸ் சேஞ்ச் பண்ணிருக்கிறீங்க தகப்பனே. அப்பா அவர்களுடைய வாழ்க்கையில இந்த நாள் முதற்கொண்ட ரட்சாவே, அப்பா இந்த நாளில் உம்முடைய தாசர் மூலமாக கேட்ட சாட்சிகளை போல எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்கிற சாட்சிகளை அநேகர் கேட்க போகிற நாளுக்குள்ளாக நீர் பிரவேசிக்க பண்ணினதற்காக நன்றி தகப்பனே. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று சொன்ன வாக்கின்படி இந்த நாளிலே ஒரு வித்தியாசமான அக்னியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. அப்ப அந்த அக்னியை காத்துக்கொள்ளத்தக்கதான, பரிசுத்தாவியானவரோடு இணைந்து நடக்கத்தக்கதாக, உமையே நோக்கி பார்க்கத்தக்கதாக, அப்பா விசுவாசத்தின் பிள்ளைகளாய் வளரத்தக்கதாக, இந்த கடைசி நாட்களில் ரட்சவே உம்முடைய சுத்தத்தை பரிபூர்ணமாய் செய்கிற பிள்ளைகளாக உம்முடைய அன்பு கரங்களில் தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் தகப்பனே. தேவரீர் பரலோகத்தில் உம்முடைய சுத்தம் செய்யப்படுகிறது போல பூலோகத்தில் உம்முடைய சுத்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லிக் கொடுத்தவர். அதற்குண்டான பாத்திரங்கள், அதற்குண்டான பலிபீடங்கள் நாங்களே என்று இந்த நாளிலே நீர்த்தாமே எங்களை உமன்னைக்கு உமக்கு உகந்த பாத்திரங்களாய், எங்களை உமக்கு பிரியமான பாத்திரங்களாய் நீரே வணைந்து கொண்டமைக்காக நன்றி தகப்பனே. இந்த நாள் முதற்கொண்டு அநேகருடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் மாறுதலாக இருக்கும். உங்க வீட்டுல உங்க கொலீக்ஸ், உங்க நெய்பர்ஸ், உங்க கசின்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க நாவுகளை திறந்து அறிக்கையிடுவார்கள், உன் வாழ்க்கை வித்தியாசமா இருக்குது, என்ன ஆயிற்று? உங்க வாயை திறந்து சொல்லுவீங்க, நான் கர்த்தருக்கு பலிபீடமா இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை இனி எப்படி அல்ல, எனக்கும் தேவனுக்கு இருக்கக்கூடிய பிணைப்பு இந்த நாள் முதற்கொண்டு அது வித்தியாசமாய் அந்த அக்னி எரிந்து கொண்டே இருக்கும் என்று அவரோடு கூட இணைந்து நடக்கக்கூடிய, ஏனோக்கை போல அவரோடு கூட கரம் கோர்த்து நடக்கக்கூடிய, ஆபிரகாமை போல சிநேகிதர் என்று அழைக்கப்படக்கூடிய, கர்த்தர் விசுவாசிக்கக்கூடிய பாத்திரங்களா நீர்த்தாமே இந்த நாளில் உம்முடைய கிருபையினால் மூடிக்கொண்டமைக்காக நன்றி. தாசரை ஆசீர்வதிக்கிறோம். ஜாதிகளுக்கு எடுத்து பயன்படுத்துங்கப்பா. மரித்து போன ரட்சவே உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கத்தக்கதான இந்த சாட்சிகள் இன்னும் அநேக அப்பா பலிபீடங்களை உயிர்ப்பிக்கட்டும் தகப்பனே. கடைசி கால எழுப்புதலுக்காக நீர் முன்குறிக்கப்பட்ட உம்முடைய தாசரை உம்முடைய மறைவுக்குள்ளாக ரட்சவை நீர் மூடி மறைத்தமைக்காக நன்றி. ஏற்ற காலத்திலே நீர் முன்குறிக்கப்பட்ட பாத்திரங்களுக்கு எடுத்து உம்முடைய தாசரை வெளிப்படுத்துவதற்காக நன்றி. கரம் பிடித்து வழி நடத்துங்க. தேவன் நாமத்தை நீர் தாமே மகிமைப்படுத்தி தேவ ராஜ்யத்தை கட்டுப்படுக்க அப்பா உம்முடைய அரவணைப்பிற்குள் உம்முடைய பிள்ளைகளை இழுத்துக் கொள்ளத்தக்கதான ஒரு பலிபீடங்களா எங்களை நீர் கரம் பிடித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒன்றிணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். டேவிட் பிரதர், நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்களா? பிரதர் லைன்ல இருக்காரா? அவரோட போன் இதுவாயிடுச்சு நினைக்கிறேன். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். இந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நானும் பிரதரும் வந்து கனெக்ட் பண்ணோம். அவ்வளோ தடங்கள், அதாவது பிரதருடைய இன்டர்நெட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ இஷ்யூ வந்துச்சு. பிரதர் பேசுறது கேட்கல, பிரதருடைய வீடியோ தெரியல, அநேக காரியங்கள். ஓகே, டைம் ரொம்ப குயிக்கா ஆயிடுச்சு. மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், டைம் ஆயிடுச்சு. பிரதர் ஒன்னு தான் சொன்னார், பிரதர் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க பிரதர், நான் ப்ரே பண்ணிட்டு வரேன், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. அவர் மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எங்கேயுமே பிசுறு தரல சொல்லுவாங்களே, எந்த ஒரு இன்டர்நெட் இஷ்யூமே வரல. இப்ப மீட்டிங் முடிஞ்சோடனே அவரோட போன் இதுவாயிட்டு நினைக்கிறேன். கர்த்தருக்கு சோஸ்திரம். கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம மத்தியில பண்ணி கொண்டிருக்காரு. நான் விசுவாசிக்கிற இணைந்த ஒவ்வொருக்காகவும் நம்ம இதே போல இன்னொரு சாட்சியை கேட்க இருக்கோம். இவர் மூலியமாக ஆண்டவர் ஒருத்தரை தொட்டு அவர் அநேக காரியங்களை செஞ்சு கொண்டிருக்காரு. அவருடைய சாட்சி நம்ம கேட்க இருக்கிறோம் வருகிற நாட்கள்ல. அதே போல டேவிட் பிரதர் மறுபடியும் நம்ம மீட்டிங்ல வருவாரு. இன்னும் அநேக ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில செஞ்ச காரியங்களை, ஓகே, உயிருள்ள சாட்சிகளை வந்து நம்ம வந்து அநேக காரியங்களை கேட்க போறாங்க. இனி வருகிற நாட்கள்ல ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து வார்த்தையினால நம்மள வந்து பயங்கரமா பலப்படுத்த போறாரு. இந்த மீட்டிங் இதே டைமிங் தான் நடக்கும். மீட்டிங் இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பா வந்து நான் வந்து எல்லாருக்குமே வந்து நான் மெசேஜ் அனுப்புவேன். நான் சப்போஸ் மெசேஜ் அனுப்பல, ஏதாவது ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சுக்கோங்க, மிஸ் பண்ண மாட்டேன். மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மீட்டிங் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த டைம்ல தான் நடக்கும். ஸோ எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கே இதை நீங்க வந்து சொல்லுங்க, மற்றவங்களும் ஜாயின் பண்ணிட்டோம். வருகிற நாட்கள்ல ஒரு எழுப்புதல் இந்த தேசத்திலையும் இந்திய தேசத்திலையும் நமக்குள்ளாக நம்ம இருக்கிற இடத்துல கர்த்தர் செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமா இந்த டைம்ல வந்து பூபாலம் பிரதருக்கு வந்து நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா பூபாலம் பிரதர் தான் திடீர்னு வந்து லாஸ்ட் டைம் நம்ம ஒரு டெஸ்டிமனி கேட்கும்போது, பிரதர் நீங்க டேவிட் பிரதர் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த ஒரு ஆவிக்குரிய பிணைப்பு. தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச் பிரதர்.
உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் எனக்கு தெரியும். இப்ப டேவிட் பிரதர் இல்ல. ஏன்னா அவருடைய ஃபோன் நான் சொன்னது போல வந்து நீங்க அதிலேயே பாருங்களேன். ஆண்டவர் நம்மள எவ்வளவு நேசிக்கிறார் பார்த்துக்கோங்க. மீட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபோன் இஷ்யூ, இன்டர்நெட் இஷ்யூ. மீட்டிங் கரெக்டா அவர் பேசி முடிச்சாரு. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இப்போ அவருக்கு போகவும் மாட்டேங்குது. ஸோ ஏதோ பட் ஸ்டில் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை ஆண்டவர் கொடுக்காம விடலல்ல. நமக்கு இந்த நாள்ல கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை கொடுத்திருக்காரு. வார்த்தை வந்து பாத்தீங்கன்னு அது ஒரு ஆகாரங்க. அது நமக்குள்ளாக போகும்போது யாராவது உங்களுக்கு வந்து பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அன்மியூட் பண்ணி யூ கேன் ஆக்சுவலி ஷேர் யுவர் டெஸ்ட். ஐ மீன் ஹவ் காட் ஆக்சுவலி டாக் டு யூ. ஐ மீன் அது வந்து மத்தவங்களையும் வந்து பலப்படுத்தும். பிரதர் இல்ல, பட் ஸ்டில் ஐ அம் ரிக்வெஸ்டிங் யூ எனிபடி இஃப் யூ வாண்ட் டு ஷேர் த ஐ மீன் ஹவ் காட் ஆக்சுவலி டன் a great things through this, you can actually open your mouth. Yeah, brother, David brother. ஆக்சுவலா ட்ரம்ப் டேரிஃப்ல இருந்து கனடால நிறைய மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு. நிறைய ஜாப்ஸ் எல்லாம் போயிடுச்சு. பாஸ்ட் 3 months-ஆவே ஜாப்ஸ் நான் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ பை காட்ஸ் கிரேஸ் டேவிட் பிரதர் சொன்ன மாதிரி ஒரு கடன் இல்லை. அதனால லக்கிலி ஐ எம் தேங்கிங் டு காட் வி ஆர் சர்வைவிங். ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க பை காட்ஸ் கிரேஸ். ஸோ ஐ மீன் அப்படி இருக்கும்போது வாஸ் அவர் தான் ஏடிஎம் சொன்னார் இல்லையா, அந்த நான் we are all human beings. One point of time we used to think about, oh, what will be my future if this extends, how many more months, kind of, right? ஸோ அந்த கவலை இருக்கும்போது இவரோட சாட்சியம் வந்து அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இவ்வளோலாம் பண்ணுற கடவுள், ஒரு பறவைகளுக்கு உணவு கொடுக்குற கடவுள், நம்ம உயர்ந்த மனித இனத்திலேயே உயர்ந்தது மனித இனம், நம்மளுக்கு காப்பாற்ற மாட்டாரா, நம்ம தேவையை மீட் பண்ண மாட்டாரா அப்படின்ட்டு அந்த இதை திரும்பி திரும்பி உணர்த்திட்டு இருந்தாரு. ஸோ அதுலேருந்து அப்போ என்ன பண்ணா, சரி நான் டேவிட் பிரதர் வீட்டுக்கு போயிருக்கேன். போன டைம் வெங்கட் பிரதர் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் இல்லையா, அந்த உங்கள் அப்பா எல்லாம் இருந்தப்போ அந்த டைமில், அப்போ டேவிட் பிரதர் வீட்டுக்கு போயிருந்தேன். வேர்ல்டுல பிக்கெஸ்ட் பைபிள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 feet இருக்கும் ஒரு சைடு பைபிள். அவ்வளோ பெரிய பைபிளும் அவரோட ஹாலில் ஃப்ரண்ட்ல ஒரு ஸ்டாண்டு, பைபிள் இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு such a biggest பைபிள் I saw there. எவ்ரி டே 1 page அதில் இருக்கும், இன்னைக்கு நாளுடைய வாசகம் அப்படின்ட்டு. ஐ நெவர் எங்கேயுமே நான் அவ்வளோ பெரிய பைபிள் பார்க்கல, வீட்டில் பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு இவர் வாஞ்சியா இருக்காரு. இவர் எவ்வளோ அனாதை குழந்தைகளை, தன் பிள்ளைகள் அனாதை குழந்தைன்னு சொல்லவே மாட்டார். எல்லா இதில் என் பிள்ளைகள் தான் சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு பிள்ளைகள்னா உலகம் வந்து வேற மாதிரி பார்க்கும் இல்லையா, ஆனால் இவர் வந்து அப்படி இருந்தாலும் அனாதையா இருந்தாலும் அவங்க என் பிள்ளை, என்கிட்ட வந்ததுலேருந்து என் பிள்ளை அப்படின்ட்டு அவங்க வீட்டில். அவர் ஒன் ஆஃப் தி ஆர்ஃபனேஜ் கிட் பேர் என்னோட பேர் பூபாலன். அதனால என்னை அவனையும் பேச வச்சார் ஒரு டைம், உங்க பேர் எது அப்படின்ட்டு. அவன் காலேஜில் படிச்சுட்டு இருந்தான். ஸோ அந்த மாதிரி நிறைய இதில் அவரு நானும் பேசிட்டு இருந்தோம். நிறைய சாட்சியங்கள் வந்து அன்லிமிட்டெட் அவர்கிட்ட. மிரக்கல்ஸ், அவங்க ஒய்ஃபு, அவங்க அதர் கிட்ஸு, இந்த ஃபேமிலி, அவங்க அப்பா அம்மா எல்லாரும் படப்பையில தான் இருக்காங்க, சென்னையிலேருந்து கொஞ்சம் அவுட்டர்ல. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் டேவிட் பிரதரை. நிறைய ப்ரேயரில் நான் மீட் பண்ணியிருக்கேன், நேர்லேயும் பார்த்துருக்கேன். ஸோ அவர் வந்து ரொம்ப ஸ்டாஞ்ச் பிலீவர். அவர் வந்து அவர் ஒரு சில செய்யறது வந்து அவர் இன்னைக்கே சொன்னார்ல, ஏமன் பண்ண சொல்கிறப்போ ஒரு மாதிரி நான் உற்சாகமாக தப்பாக நினச்சிக்கேன். அந்த மாதிரி அவரோட அனாயிட்டிங்கில் போயிட்டாருன்னா அவர் பண்ணுறது வந்து நம்மளுக்கு பார்க்கறக்கு, புது ஆட்கள் நம்ம பார்க்கறக்கு என்னடா இப்படி இருக்காரு, இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்காரு அப்படி. அதனால தான் அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. அந்த மாதிரி இது இன்னைக்கு இல்லாட்டி அவர் வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டார். ஒரு அனாயிட்டிங் வந்தா ப்ரேயர் பண்ணுறப்பமே ஜம்பிங், அவருக்கு வந்து கடவுள் எப்படி உணர்த்துறாரோ அப்படி இருப்பார். அவரோட இயல்பான சுபாவம் அது. ஜஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியாது இல்லையா, அதையும் சொல்லிடுறேன். வரப்போகிற நாட்களில் அவர் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவரோட
ஆவியின் நான் இன்னும் உதவினால. அநேக சாட்சிகளை கேட்டிருக்கேன். ம். நானுமே இந்த குறுகிய காலகட்டத்துல அநேக சாட்சிகளை கேட்டிருக்கேன். நீங்க சொன்னது போல அவருக்கு இன்னொரு குழந்தை பேர் வந்து பாத்தீங்கன்னா கேலப். அது என் பையன் பேரும். ஸோ ஓ! என்னையும் வந்து அப்படியா? பாத்தீங்கன்னா ஆமா. அதையுமே வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாரு. ஸோ இப்ப நீங்க சொல்லும்போது எனக்கு வந்து புரியுது. ஸோ உண்மையாவே ம். அந்த கண்டிப்பா. மாரி ஒரு அவர் வீட்டுக்கு வெளியில ஒருத்தர் வந்து குப்பை தொட்டி கிட்ட ஏதோ ஒரு அசிங்கமான பொருளை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தார். எதுவுமே கிடைக்கல குப்பை தொட்டிலன்ட்டு. அவர் பார்த்துட்டு எனக்கு பிக்சர் அனுப்புனார். நானும் பார்த்தேன். அவர் என்ன பண்ணார், உடனே அந்த ஆளை கூப்பிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் மூலிமா ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், ஏன்னா ஏதோ அவருக்கு என்ன ஆனாலும் நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அதனால போலீஸோட ப்ரொடெக்ஷனில் அவரை கூப்பிட்டு போய் அவருக்கு உண்டான வைத்தியம் எல்லாம் பண்ணி அவருக்கு கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் மாதிரி ஆயிட்டாரு ஒருத்தர். அவர் பிச்சைக்காரன், ஒரு வயசானவர். அவரை கொண்டு வந்து நல்ல இன்னொரு ஹோம், நல்ல அவருக்கு ஃபெசிலிட்டியான ஒரு ஹோமில் சேர்த்து விட்டு, அந்த மாதிரி ரோட்டில் போகிறவங்க அப்போ அந்த மாதிரி இருந்தாலே டப்புன்னு எடுத்து அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறாரு. மாதிரி அது இன்னொரு சாட்சி. அதையும் ஒரு நாள் ஷேர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இல்ல ஆமா. அந்த மாதிரி அவரோட சாட்சியெல்லாம் அவர் ஷேர் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து எனக்குமே ஒரு அதான் சிலது தெரியுமா? நான் கரெக்ட் அதனால ஷேர் கரெக்ட் பண்ணுவேன். ஏன்னா கரெக்ட் கரெக்ட். அவரோட வெர்ஷன்ல வந்து இங்க இருக்கவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கண்டிப்பா ஒரு ஆமா, ஒரு பிரயோஜனமா இருக்கும் நான் கண்டிப்பா. விசுவாசிக்கிறேன் நானு. ஸோ கண்டிப்பா. அதனால என்ன நினைச்சுன்னா, சரி வேலை வந்தா வருது, விட்டு போயிட்டு நம்ம இல்ல இந்தியா brother, போனா God I mean let அவ்வளவுதான். us believe God அதான் already opened the door. நான் இதுக்கு முன்னாடி சொன்னது கரெக்ட் போல கரெக்ட் எப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வானத்தை கரெக்ட் அண்ணந்து பார்த்து நம்ம சொல்லுவோம். ஓகே, so God is actually going to. கரெக்ட். Thank ஆனால் you, நான் thank என்ன you brother. பண்ணிட்டேன், சரி லெட் அஸ் புக் அ ஃப்ளைட் டு இந்தியா. இந்தியாவில் போய் மினிஸ்ட்ரி பண்ணலாம். நான் அடிக்கடி இந்தியா போனால் டேவிட் பிரதர் கூடயும் இன்னும் 2 சாலமன் பாஸ்டர் கூட மினிஸ்ட்ரி போயிருக்கேன். ஓகே. ஊருக்கு போய் மினிஸ்ட்ரி பண்ணிடுவேன். அப்போ நம்ம வேலையில் இருக்கப்போ நம்ம கான்ட்ராக்ட் C2Cல ஒர்க் பண்ணுவேன். வி ஓன்ட் டேக் ஈவன் அ சிங்கிள் டே ஆஃப். 6 டேஸு கூட ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, Yeah. பே போயிடும் அப்படின்ட்டு. அதனால் லாஸ்ட் 2 இயர்ஸ் 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் தி HSBC மைக்ரேஷன் to RBC, Royal Bank of Canada. We bought HSBC Canada. So 2,600 application we migrated. Not even single day could be able to take off. So வேலைன்னு வந்தால் ஆஃபே எடுக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் தான் கடவுள் வந்து அவரோட ராஜ்யத்தில் நம்ம பண்ணுறாரு அப்படின்னு எடுத்துட்டு I booked a flight today. So you are going to do a kingdom business then. Yes, exactly. Yes. So You become a businessman. அதான் அதுக்காகவும் போகிறேன். And God also asking me to do some import-export business. ஸோ அதுக்காகவும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். ஸோ அதனால கூட கடவுள் வந்து நீ வேலைக்கு போயிட்டேன்னா இதை நீ கவனிக்க மாட்டேன், உன்னோட பிஸ்னஸ் பார்க்க மாட்டேன், அதனால கூட இருக்கலாம். God only knows the way. ஆக்சுவலி எனக்கு ப்ராஃபஸி கூட அமைஞ்சிச்சு. அந்த மாதிரி நிறைய ப்ராஃபஸிஸ், நிறைய இவர் மூலிமா நிறைய பேர் அற்புதங்கள் நடந்திருக்கு. We all will be so much thrilled to hear his testimonies on the days going to come. Yeah, I want to know, listen, I mean வேற யாராவது கூட வந்து இன்னைக்கு இந்த மீட்டிங் நம்ம பாதி பேர் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க, பட் ஸ்டில் யாராவது ஒருத்தர் நீங்க வந்து உங்களுக்கு எப்படி பிரயோஜனமாச்சு நீங்க ஷேர் பண்ணுவீங்கன்னா ப்ளீஸ் யூ கேன் அன்மியூட், டேக் திஸ் டைம். அநேக பேர் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. இஃப் எனி ஒன் ஆஃப் யூ. லோகேஷ் ஹியர். லோகேஷ், பிரைஸ் லார்ட். நான் ஒரு ஸ்மால் எனக்கு ஆண்டவர் பேசின காரியங்களை வந்துட்டு நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதாவது இந்த நாட்களில் ஆண்டவர் வந்துட்டு இந்த குறிப்பாக இந்த ஜூன் மந்த்தில் வந்துட்டு என்கிட்ட அநேகமாக பேசுகிற காரியம் வந்துட்டு டிபெண்டன்ஸ் ஆன் காட் மோர் அண்ட் மோர் அப்படிங்கிற காரியத்தை தான் வந்துட்டு ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. அதில் யோவான் 15 நானே மெய்யான திராட்சை, நீங்கள் அதில் கொடிகள், கொடியானது செடியில நிலைத்திராவிட்டால் அது கனி தராது. அந்த வார்த்தையும் நான் உனக்கு போதித்து நான் உனக்கு நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு சொல்லுவேன், என்னுடைய கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு இந்த 2 வார்த்தைகளை வச்சு ஆண்டவர் வந்துட்டு என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. ஆண்டவர் வந்து எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதையும், அப்புறம் என்னால் ஆகாத காரியம் எதுவும் உண்டோ அப்படின்னு ஜெரமியால சொல்றபடி அண்ணன் இன்னைக்கு சொன்ன சாட்சி வந்துட்டு ரொம்ப இது எல்லாமே வந்துட்டு ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கும் அண்ணன் சொல்ற சாட்சிக்கும் வந்துட்டு ரொம்ப கனெக்டடா இருந்துச்சு.
ஆண்டவர் இப்படியெல்லாம் வந்துட்டு செய்வாரா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு 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 பெரிய ஒரு ஒரு எழுப்புதல் தான் சொல்லணும் வந்தது. Amen. ஆமா, நீ சொன்னபடி அவர் அவர் பேச ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு 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 ரிஃப்ரெஷிங் அனாயிண்டிங் வந்துட்டு நான் வந்துட்டு ஃபீல் பண்ணேன். ஸோ Amen. க்ளோரி ஜீசஸ். அதுவும் இல்லாம நம்ம பேங்க்குக்கு போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் ஏடிஎம் கார்டும் தருவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நம்ம எல்லாத்துக்கும் ஹோலி பேங்க்ல ஒரு அக்கௌண்ட்டும் ஏடிஎம் கார்டும் வந்துட்டு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு நான் Amen. விசுவாசிக்கிறேன். ஆமா. Amen. அல்லேலூயா. Yeah. பிரைஸ் Amen. தி லார்ட். Hallelujah. Hallelujah. கரெக்டா சொன்னீங்க. Praise இருக்கிற the Lord. தெய்வம். வேற யாராவது நீங்க யாராவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் அன்மியூட். சப்போஸ் நீங்க யாராவது உங்களுக்கு அன்மியூட் பண்ணி நீங்க பேசணும்னீங்கன்னா நீங்க பேசலாம் நீங்க. ஹalleluya. ராதிகா சிஸ்டர், thank you so much. ஓகே, கர்த்தர் பெரிதான காரியங்கள் செஞ்சார். ஸோ அடுத்த வாரமும் வந்து நம்ம வந்து மீட்டிங்கை குறித்து நான் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் லெட் அஸ் ப்ரே. ஒரே ஒரு செகண்ட். ஹalleluya. அதே மாதிரி ஒரு டேவிட் பிரதர் திருவண்ணாமலையில் அந்த கிரிவலம் எல்லாம் சுத்துறாங்க இல்லைங்களா, அங்க எல்லாம் போய்